தியானத்தில் நிறைவாக திருப்பலி ஒப்புக் கொடுத்து நாம் செல்கிறோம். திருப்பலிதான் கிறிஸ்தவ வாழ்க்கையின் தொடக்கமும் இறுதியும் பங்கு, அதாவது இது 1800 கடைசி 19ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் இங்குள்ள மக்கள் ஆந்திராவிலிருந்து இங்கு வந்து சென்றார்கள். இவர்கள் வந்த பிறகு முதலில் இதற்கு கீழே இருக்கின்ற பள்ளமலச்சூர் என்ற ஒரு கிராமத்தில் குடியேறினார்கள். மழை நேரத்தில் தண்ணீர் அதிகமாக வந்து கொண்டிருந்ததால் அங்கிருந்து இங்கு வந்தவர்கள் முதலில் ஆலயத்திற்கென்று இடத்தை கொடுத்து விட்டுதான் அதற்கு பிறகு தங்களுடைய இல்லங்களை கற்றுக்கொண்டார்கள். 1940 முதலாக இங்கு ஆலயம் கட்டப்பட்டது. ஆலயம் ஒரு சிலுவை வடிவில் கட்டப்பட்டது. இப்போது ஆலயத்தின் பக்கத்தில் இருக்கின்ற மணிக்கோபுரம், அந்த மணிக்கோபுரம் தான் ஆலயத்தின் நுழைவாயிலாக இருந்தது. அதற்கு பிறகு 1953ஆம் ஆண்டு இது பங்காக உருவானது. பங்காக உருவான பிறகு மீண்டும் 1994 இந்த ஆலயம் கட்டப்பட்டது. 98 மீண்டும் ஆலயத்தின் முகப்பு கட்டப்பட்டது. இங்கு இருக்கிற மக்கள் அதிகமாக தெலுங்கு பேசக்கூடியவர்கள் தமிழை தாய்மொழியாக கொண்டிருக்கிறார்கள். தெலுங்கு பேசிக் கொண்டிருக்கின்ற இவர்களுடைய மகளிடம் எதை கேட்டாலும் இல்லை என்று சொன்னாலும் புரியுது சூசையப்பன் பெயரால் எதை கேட்டாலும் கொடுத்துள்ளார்கள். எத்தனை கேட்டாலும் கொடுப்பாங்க, ஒப்பத்தை கேட்டாலும் கொடுப்பாங்க. சூசையப்பனுக்கு கொடுங்கள் எதை வேண்டுமானாலும் கொடுப்பாங்க. அந்த அளவிற்கு புனித சூசையப்பன் மீது பக்தியும் ஆராதனையும் கொண்டவர்கள். ஒவ்வொரு மாதமும் புதன்கிழமை புனித சூசையப்பனுக்கு நவநாள் நடைபெறும். இந்த நவநாளின் போது மக்கள் முயற்சியின் காரணமாக அவர்களை வருகின்ற மக்களுக்கெல்லாம் உணவு கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இது நாங்கள் 20 குழுக்கள் இருக்கின்றோம். நானும் இன்னொரு பாகரும். நான் தங்கியிருக்கும் தந்தை வந்து பள்ளிக்கூடத்திற்காக இருக்கிறார்கள். அவுட் சகோதரிகள் இருக்கிறார்கள். அவுட் சகோதரிகள் மருத்துவமனை, செவிலியர் கல்லூரி மற்றும் பள்ளிக்கூடம் இந்த மூன்றையும் வைத்து பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார்கள். இதுதான் வழக்கினுடைய ஒரு சிறிய வரலாறு. ஏதாவது கேட்கறதா கேட்கலாம். ஓகேவா? இந்த குறியாத்திரைக்கு வந்திருக்கின்ற ஒவ்வொருவருடைய எண்ணங்களும் இயக்கங்களும் நிறைவேற வேண்டுகிறேன். நீங்கள் இந்த குறியாத்திரைக்காக பேருந்தில் முதல் காலடி எடுத்து வைத்திருப்பீர்கள். உங்கள் பகுதியிலிருந்து ஏதாவது ஒரு கருத்தை மனதில் வைத்திருப்பீர்கள். அந்த கருத்தை மனதில் கொண்டவர்களாக தொடர்ந்து எந்தெந்த ஆலயத்துக்கு செல்கிறீர்களோ அந்தந்த ஆலயத்துள்ள பாதுகாவலரிடம் அந்த கருத்தை மீண்டும் ஒருமுறை சமர்ப்பியுங்கள். நீங்கள் இல்லம் திரும்பும் பொழுது அந்த கருத்து கண்டிப்பாக நிறைவேறி இருக்கும். ஒருவேளை அந்த கருத்தை நீங்கள் மத்தியில் கொண்டிருக்காவிட்டால் இனி எத்தனை கோயில் இருக்கிறதோ அந்த கோயில்களையாவது உங்களுடைய கருத்தை நிறைவேற்றிக் கொள்ளுங்கள். இங்கு புனித சூசையப்பர் ஏற்ற வரம் கட்டாமல் பெற்றுத் தருபவர். இந்த மக்களை விளச்சூரில் உள்ள அனைத்து மக்களையும் எப்படியோ இருந்தவர்களை இந்த நிலைக்கு உயர்த்திருக்கிறார் என்றால் மக்கள் அவர் மீது கொண்டிருக்கின்ற மரியாதை, பக்தி, வணக்கம் அதன் அடிப்படையில் புனித சூசையப்பர் எங்கள் மக்களுக்கு ரொம்ப நேரம் பேசினாலும் மைக்கே போகும். அதனால இனி போகும் இடத்திற்கு மீண்டும் ஒரு முறை உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது ஒரு சிந்தனையை மனதில் கொண்டவர்களாக இங்கிருந்து அடுத்த ஆலயத்திற்கு செல்லும்போது அங்குள்ள பாதுகாவலரிடம் வேண்டுங்கள். உங்களுடைய வேண்டுங்கள் கண்டிப்பாக நிறைவேறும். ஓகேவா? உங்களுடைய பாதையை உங்களுடைய பிரியாத்திரை நல்ல யாத்திரை ஆகிய இறைவனின் அருள் வாசிலும் வாழ்வதாக இறைவா இந்த திருயாத்திரையாக பரவி வருகின்ற மக்கள் ஒவ்வொருவரையும் நீதாவி உங்களுடைய கண்ணின் நினைவுகளை பாதுகாத்து உங்களுடைய சிறுகைகளில் வழிநடத்தி ஒவ்வொருவருடைய தேவைகளை நிறைவேற்றி எல்லா அருளையும் ஆசிரியரையும் நல்ல உணர்வுள்ள சுகத்தையும் தந்துள்ளவீராக தந்தை, மகன், தூயாவின் பெயராலே நன்றி. நமக்கு இப்படியான திடீரென்று ஒரு ஏற்பாடு தேவதாசன் நம்முடைய நம்முடைய கவுன்சிலர் இந்த மாதிரி திரு நந்தகுமார் ஈஸியாக இருந்தவர், அசிஸ்டன்ட் கமிஷனர் இருந்தவர், இந்த பங்கை சேர்ந்தவர். உங்களுக்காக இருந்தாலும் ஒரு ஸ்நாக்ஸ் இப்பதான் நாங்க சாப்பிட்டேன். இருந்தாலும் திரு நந்தகுமார் அவர்களுக்கான ஏற்பாடு செய்திருக்கோம். தந்தையவர்களுக்கு ஒரு பலத்த ஒரு தகவல் கொடுத்து இந்த சூழ்ச்சியப்பது சிறுவை பாதை எல்லாம் போங்க. அந்த கேட்டை கூட சொல்லி திறந்து விட்டீங்க கேட்டை. தியானத்தில் நிறைவாக திருப்பலி ஒப்புக் கொடுத்து நாம் செல்கிறோம். திருப்பலிதான் கிறிஸ்தவ வாழ்க்கையின் தொடக்கமும் இறுதியும்